வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஐநாவும் நீயோ, உலகை நெறிப்படுத்தும் பொறுப்பும் உமதோ என்ற எள்ளல் பாணியில் அமெரிக்க அரசு தலைவர் 2.0 டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தனது பொதுச்சபை அரங்கு உரையை அதகலமாக தொடர்ந்த பின்னணியில் அவரது உரை ஓய்ந்து கொள்ள இலங்கை உட்பட்ட பல நாடுகளின் தலைவர்கள் பங்கெடுக்கும் ஐநா பொதுச்சபை அரங்க காட்சி தொடர்கின்றது. அந்த வகையில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் உரை இன்று வெளிவர காத்துள்ளது. உலக அரங்கில் அனுரகுமார திசாநாயக்கா உரையாற்ற தயாராகிக் கொள்ளும் இந்த நிலையில் உள்ளூரில் பாதாள உலகத்தின் போதைப் பொருள் வலையமைப்புகள் தொடர்பாக திகிலும் பரபரப்பும் கொண்ட செய்திகள் வெளியாகி வருகின்றன. தற்போது அதிர்ச்சிகரமாக இலங்கை தீவின் பல பாகங்களில், குறிப்பாக தென்னிலங்கையில் அடுத்தடுத்து போதைப் பொருள் உற்பத்தி கூடங்கள் கண்டுபிடிக்கப்படுவது நீங்கள் அறிந்த விடயம். அவ்வாறாக அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்படும் போதைப் பொருள் உற்பத்தி கூடங்களுக்கும் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் குறித்த புதிய கசிவுகளும் பரபரப்பாக வெளிவந்து கொள்கின்றன. இவ்வாறாக அண்டர்வேர்ல்ட் கேங்கின் தொடர் வெளிப்படுத்தல்கள் வேற, இவ்வாறான கேங்குகளுடன், அதாவது பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகளின் பெயர்களை பகிரங்கமாக வெளியிட்டுக் கொள்ள வேண்டுமென பொதுமக்களின் எண்ண ஓட்டம் இருந்தாலும், அவர்களின் கோரிக்கைகள் வெளிவந்து கொண்டாலும், இந்த போதை வலையமைப்புடன் லிங்க் கொண்ட அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவது விசாரணைகளுக்கு தடையாக இருக்கும் என்ற வகையில் தற்போது இந்த விடயத்தில் ஏகேடிஆர் அரசாங்கம் ஒரு வடிவ திருப்பத்தை எடுத்து சற்று பம்மத்தலைப்படுகிறது. எனினும் இப்போதைக்கு அவ்வாறான அரசியல்வாதிகளின் பெயர்கள் வெளிவராது என்றாலும், எப்போதைக்கும் அது வெளிவராது என்பது அர்த்தமல்ல. பாதாள உலகத்துடனும் போதைப் பொருள் வலையமைப்புடனும் தொடர்பு கொண்ட அரசியல் முகங்களின் பெயர்கள் படிப்படியாக வெளிப்படுத்தப்படும் என ஏகேடிஆரின் அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஜெயசீத நேற்று தெரிவித்தார். தமது ஸ்ரீலங்கா சிஐடியினர் இந்த விடயத்தில் முறையான விசாரணைகளை நடத்தி வருவதால் இது குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டுக் கொண்டாலும், இந்த விடயத்தில் மக்களுக்கு கவலை இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் தாம் ஆட்சிக்கு வந்தால் ராஜபக்சேக்கள் உகண்டாவில் பதுக்கியுள்ள பணத்தை உடனடியாக மீட்டு மக்களுக்கு தருவோம் என கடந்த வருடத்தில் இடம்பெற்ற 2 தேர்தல் களங்களிலும் அனுர தரப்பு மக்களுக்கு முன்னால் முழங்கிக் கொண்டது. ஆனால் அவ்வாறு முழக்கங்களை கொண்ட அதே தரப்பால் அனுரகுமார ஆட்சி பொறுப்பை ஏற்று நேற்றுடன் 1 வருடம் கடந்து கொண்டாலும் இந்த உகண்டா பணம் மட்டும் இன்னமும் வெளியே வந்து கொள்ளவே இல்லை. அதுபோலவே ரணிலின் ஆட்சியில் மதுபானச்சாலை உரிமங்கள் அரசியல் கையூட்டாக வழங்கப்பட்டதாகவும், அவ்வாறான கையூட்டுக்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு கிட்டியதாகவும் சில பேர்கள் தொடர்பான பரபரப்பு செய்திகள் எல்லாம் வெளிவந்தாலும், இந்த அரசியல்வாதிகளின் பெயர்களையும் இதுவரை ஏகேடிஆர் தரப்பு வெளியிடாத நிலையில் ஏகேடிஆர் தரப்பின் தேர்தல் உறுதிமொழிகளில் இன்னமும் மக்களுக்கு ஐயங்கள் நீடிக்கத்தான் செய்கின்றன. ஆகையால் ராஜபக்சக்களின் அரசியல் அல்லக்கைகளில் ஒரு முகமாக இருக்கக்கூடிய சம்பத் மனம்பேரி அண்மையில் கைது செய்யப்பட்ட பின்னர் தென்னிலங்கையில் செயற்படும் போதை வலையமைப்புடன் தொடர்பு கொண்ட அரசியல்வாதிகள் மாட்டுப்படும் நிலையில், இல்லென்றால் அவர்கள் மாட்டுப்பட வைக்கும் வகையில் செய்திகள் வெளிவந்து கொள்ளும் நிலையில், அவர் உட்பட்ட பல அரசியல் முகங்களுக்கும் பாதாள வலையமைப்புக்கும் உள்ள தொடர்புகளை இதுவரை அரசாங்கம் பகிரங்கப்படுத்தவில்லை. அரசாங்கத்தை பொறுத்தவரை பாதாள உலக வலையமைப்புடன் சில அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, பாதுகாப்பு தரப்பின் சில முக்கிய முகங்களுக்கும் தொடர்புகள் இருப்பதான கசிவுகள் வெளிவந்துள்ளதால் அந்த முகங்களின் பெயர்களை பகிரங்கப்படுத்தும் விடயத்தில் அரசாங்கம் பம்மி பதுங்கத்தான் செய்கின்றது. அதாவது குறித்த நபரின் பெயர் அல்லது அவர் வாழும் இடம் வெளியிடப்பட்டால் அது அவர்களை மையப்படுத்திய விசாரணைகளுக்கு தடையாக இருக்கும் என்ற கூற்றின் அடிப்படையில் அரசாங்கம் இந்த கதையை உகண்டா பணத்தை வெளியே கொண்டு வந்த கதைக்கு ஒப்பாக நகர்த்த தலைப்படுவதான கவலைகள் சாமானியருக்கு இருக்கத்தான் செய்கின்றது. இந்த நிலையில் உள்ளூரின் இந்த பாதாள உலக அதிர்வுகள் ஒருபுறம் இருக்க, அரசியல் அதிர்வுகளுக்கும் குறைவில்லாத வகையில் காட்சிகள் வெளிப்பட்டுக் கொள்கின்றன. தென்னிலங்கையில் இவ்வாறான அதிர்வுகள் ஒலிக்க இன்னும் ஓரிரு நாட்களில்
ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை பேரவையில் பிரித்தானியா மற்றும் கனடாவால் ஒப்பேற்றப்படவுள்ள இலங்கை தீர்மானத்தின் வரைவில் ஒரு எதிர்பார்ப்பும் உற்றுநோக்கலும் ஈழத்தமிழர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. இப்போதைய நிலையில் இந்த வரைவில் ஸ்ரீலங்காவுக்குரிய இணக்கமான தொனி தெரிவது ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம். இந்த வரைவின் தொனியை ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டும் தொனியாக மாற்றும் வகையில் லண்டனில் உள்ள தமிழ் டயஸ்போரா பூர்வீக முகங்கள் பிரித்தானிய அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை வழங்கிக் கொள்கின்றன. எனினும் அனைத்துலக விசாரணை பொறிமுறையை கூறும் வாக்கியங்கள் இந்த வரைவில் இறுதியாக வெளிப்படும் சாத்தியக்கூறுகளுக்குரிய அசுமாத்தியங்கள் இதுவரை உறுதியாக வெளிப்படவில்லை. பிரித்தானியா தலைமையில் கனடா, மலாவி, மொண்டெனிக்ரோ மற்றும் வட மெசிடோனியா ஆகிய நாடுகளின் இணை அனுசரணையுடன் இந்த முறையும் ஒப்பேற்றப்படலாம் என எதிர்பார்க்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் ஈழத்தமிழர்களுக்கு ஏமாற்றத்தை வழங்கும் ஒரு தீர்மானமாக இருக்கும் என்ற கருத்துக்கள் உலாவரத்தான் செய்கின்றன. இவ்வாறான கசப்பான யதார்த்தங்கள் எல்லாம் இருந்தாலும் ஜெனீவா அரங்கில் என்ஜிஓ எனப்படும் அரச சார்பற்ற தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் சில நிமிடங்களுக்குரிய நேரத்தில் கருத்துக்களை வெளியிடும் தமிழ் முகங்கள் தாம் ஐநா சபையில் ஓங்கி ஒலித்ததான டமாரங்களை புலம்பெயர் நாடுகளிலும் உள்ளூரிலும் அடித்துக் கொள்வது வேறு விடயம். இவ்வாறான முழக்க உரைகள் மனித உரிமை பேரவையில் உறுப்பு நாடுகளால் பெரிதும் சீந்தப்படுவதில்லை என்பதுதான் இவ்வளவு வருடங்களிலும் ஜெனீவா அரங்கில் ஈழத்தமிழர்கள் கண்டுகொண்ட கசப்பான யதார்த்த நிலையாக இருக்கின்றது. உலக அரங்கில் மட்டுமல்ல, உள்ளூர் அரங்கிலும் ஸ்ரீலங்காவுக்கான இந்திய பெரியண்ணன் வீட்டின் ராஜதந்திரியான சந்தோஷ் யாவை நேற்று அவரது இந்தியா ஹவுஸ் எனப்படும் இந்தியா இல்லத்தில் வைத்து தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பு முகங்கள் சந்தித்து பேசியுள்ளன. இந்த சந்திப்பிலும் தமது கீறல் விழுந்த பல்லவியாக இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் மற்றும் ஸ்ரீலங்காவின் தேசிய அரசியல் பிரச்சனைகள் தொடர்பாக இந்தியாவுக்கு தமது குழு விளக்கமாக கூறியதாக இந்த சந்திப்பின் பின்னால் இதே குழு கூறிக்கொண்டது. ஒரு வகையில் பார்த்தால் கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸுக்கு தமிழர்களின் பிரச்சனை குறித்து எத்தனை தரம்தான் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வகுப்பு எடுத்துக் கொள்வார்களோ தெரியவில்லை. எனினும் நேற்று ஸ்ரீதரன், சாணக்கியன், சத்தியலிங்கம், குகதாசன், ரவிகரன், ஸ்ரீநாத் ஆகிய தமிழரசு நாடாளுமன்ற முகங்களை இந்தியா ஹவுஸில் காண முடிந்தது. ஐநா பொதுச்சபை அரங்கில் இன்று அனுரகுமார திசாநாயக்கா உரையாற்றிக் கொள்வதற்கு முன்னரே அவருடன் கூடவே அமெரிக்காவுக்கு சென்ற ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் ஏற்கனவே நியூயார்க்கில் வைத்து இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரையும் அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான முகமான அலிசன் ஹுக்கரையும் சந்தித்து பேசிவிட்டார். இவ்வாறான ஒரு யதார்த்தம் உள்ள நிலையில்தான் தமிழரசு முகங்கள் இந்தியா ஹவுஸில் நின்று மாகாண சபை தேர்தல் குறித்து பேசிக்கொள்கின்றன. இதேபோல அனுரகுமார திசாநாயக்காவை நேரடியாக சந்தித்து பேசிக்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என கோரி தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானமும் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனும் இக்கேடியாருக்கும் ஒரு கடிதத்தை நேற்று அனுப்பி வைத்துள்ளனர். தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு காணும் பேச்சுக்கள் என்ற தலைப்பில் அனுப்பப்பட்ட இந்த கடிதம் அனுர நியூயார்க்கில் தரையிறங்கிய நாளான நேற்று ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி அனுப்பப்பட்டதாக தெரிகிறது. இதற்கிடையே தமிழரசு கட்சி இந்த கடிதத்தை அனுப்பிய அதே நாளான நேற்று தமிழ் தேசிய கட்சிகளின் சில முகங்கள் கொழும்பிலுள்ள ஐநா வதிவிட பிரதிநிதியின் வதிவிடத்தில் பிரசன்னப்பட்டிருந்தன. அவ்வாறாக பிரசன்னப்பட்டு நின்ற தலைகளில் சில முக்கிய தமிழ் தேசிய தலைகளை கண்டுகொள்ள முடியவில்லை. எனினும் ஐநா வதிவிட பணியகத்தில் பிரசன்னப்பட்டு நின்ற இந்த தமிழ் தேசிய அடையாள தலைகளில் தமிழ் மக்களின் முற்றங்களில் அண்மையில் திரட்டிய கையொப்பங்களுக்குரிய கோவைகளும் தமிழரசு கட்சி சார்ந்த ஏனைய தமிழ் தேசிய தலைகள் ஒப்பமிட்ட ஒரு முறையீட்டு மனுவும் இருந்தது. தமிழ் மக்களை ஏகேடிஆர் அரசாங்கம் நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டதாக முள்ளிவாய்க்கால் காலத்தில் மஹிந்த தரப்பில் இருந்த சாணக்கிய நேற்று நாடாளுமன்றத்தில் முழங்கிய பின்னர் இந்தியா ஹவுஸில் தமிழரசு கட்சி முகங்கள் நின்ற பின்னணியில்தான் ஏனைய தமிழ் தேசிய கட்சியின் முகங்கள் ஐநா வதிவிட பணியகத்தில் நின்றன. தமிழ் தேசிய அரசியலை பொறுத்தவரை இப்போது அது அவிழ்ந்த நெல்லிக்காய் மூட்டையின் நிலைமைக்கு ஒப்பாக தெரிகிறது. கொள்கை அரசியல் தேய்மானம் அடைந்து இந்த மடம் இல்லாவிட்டால் சந்தை மடம் என்ற வகையில் அரசியல் பங்கிஜம் குதிப்புகள் தொடர்கின்றன. ஒரு காலத்தில் மஹிந்த மடம், அதன் பின்னர் தமிழ் தேசிய மடம் என இருக்கும் தமது பச்சோந்தி கொள்கை அரசியலின் நீட்சியால் தான் இப்போது தமிழ் தேசிய அரசியல் இவ்வளவு கையறு நிலையை சந்திக்கின்றது என்ற கசப்பான யதார்த்தத்தை புரிந்தும் புரியாமலும் சாணக்கிய அரசியல்கள் பேசப்படுகின்றன. இவ்வாறான சலன கொள்கை முகங்கள்தான்
அனுர பதவியேற்று ஒரு வருடம் நிறைவடைந்த போதிலும் தமிழ் மக்களுக்கு அவர் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என புலம்பிக் கொள்வதால் இந்த புலம்பல்களின் தாக்கம் தமிழ் மக்களை எந்த அளவுக்கு அசைத்துக் கொள்கின்றது என்பதுதான் இப்போதுள்ள கேள்வியாகும்.